ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிராணாயாமம் மற்றும் சரியான கதி. மறப்பதற்கு வேண்டிய கதிதான் முன்னமே நாம் காண்பித்து கொடுத்தது. அதை முன்னமேயே படிக்காததால் தான் செத்து போகும் சமயத்தில் அந்த கதி கிடைக்காமல் 4, 5, 10, 20, 30 நாட்களும் ஏறக்குறைய ஓராண்டும் படுக்கையாய் கிடந்து சுவாசம் மேலே இழுத்து, அதாவது மேல் மூச்சு வாங்கி சுவாசம் முட்டி ஜடம் புண்ணாகி பழுத்து புழுத்து அப்புழுக்கள் குத்தி துளைத்து உணர்வில்லாமல் கிடந்து மிகவும் கஷ்டப்பட்டு செத்து போகின்றதை நாம் காண்பதில்லையோ? காண்பதுண்டு. அப்பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற நரக கஷ்டங்கள் இன்ன விதத்தில் என்று அவர்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாகிய நமக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தோன்றுகிறது. அப்பொழுது அவருடைய கஷ்டத்தை இன்ன விதம் என்று சொல்ல நமக்கு முடியுமா? முடியாது. எனில் இப்பொழுது காண்பித்த கதியை நாம் அபியாசித்திருந்தால் அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வருமா? வராது. நிற்க. நமக்கு இப்பொழுது பிரம்மரந்திரம் மூடியிருக்கின்றதோ திறந்திருக்கின்றதோ? மூடியிருக்கின்றது. மூடியிருக்கின்ற பிரம்மரந்திரம் திறக்காவிடில் ஜீவன் பிரம்மரந்திரத்தில் போய் சேர முடியுமா? சேர முடியாது. அது எப்படி என்றால், தன்னில் இருக்கின்ற ஜீவசக்தி பிரம்மரந்திரத்தை திறக்காமல் அத்துடன் சென்று முட்டி அதோ கதியாக வெளியில் போய் நசித்து போகின்றதால் தான் செத்து போகின்றது. அதனால் தன்னுடைய ஜீவசக்தியை வெளியில் விடாமல் தன்னுள்ளிலேயே மேல்கதியாக நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும். அவ்விதம் செய்து ஜீவன் பிரம்மரந்திரத்தில் லயித்து தானாகி தன்மயமாகி தீருகின்றதே மோட்சம். இவ்விதத்தில் அல்லாமல் மற்றெந்த விதத்திலும் நமக்கு மோட்சம் சித்திப்பதில்லை. எனில் இதுவரையிலும் நம்முடைய ஜீவனுக்கு கீழ்கதியா மேல்கதியா? கீழ்கதியாகும். இந்த ஜீவன் கீழ்கதியாக போய் தன்னில் இல்லாமலாகி தீர்ந்தால் என்னவாகிறது? பிணமாகிறது. இப்பொழுது உம்முடைய ஜீவனுக்கு கதி என்னவாகிறது? மேல்கதியாகிறது. கீழ்கதியாயிருக்கிற ஜீவனுக்கு இப்பொழுது மேல்கதி வந்தது. எனில் உம்மில் உமக்கு மேலான பொருள் எது? ஈஸ்வரன். அப்பொழுது ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாயிற்று. இதற்கு ஜீவேஸ்வரோ ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. பிராணாயாமம் மற்றும் சரியான கதி தொடரும். ஆத்ம வணக்கம்.